அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ஏஎஸ்டி கிரேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்த்துருந்தோம். அதில் இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் ஆணையங்களை பற்றியும் நம்ம மேலோட்டமாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் குழு என்னென்ன பரிந்துரைச்சாங்க, ஓகேங்களா, அதனுடைய அறிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் அதோட இயர்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் ஆணையங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தார்குந்த் குழு. ஓகேங்களா? தார்குந்த் குழு 1974 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் முதலில் அமைக்கப்பட்ட குழு. நெக்ஸ்ட் தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. நெக்ஸ்ட் ஓரா குழு 1993. இந்திரஜித் குப்தா குழு 1998. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. நெக்ஸ்ட் வெங்கட செல்ல ஆணையம் 2002. ஓகேங்களா? இது போக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. வீரப்ப மொய்லி 2007. கங்கா வந்து 2010. ஓகேங்களா? ஸோ இந்த 9 தேர்தல் ஆணையம் தொடர்பான குழுக்கள் மற்றும் ஆணையங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது இயர் பேஸ் பண்ணி கூட மாறாமல் கேட்பாங்க அடிக்கடி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் முக்கிய குறிப்புகள். ஓகேங்களா? அவங்க என்னென்ன பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1988 61வது சட்டத்திட்டத்தின்படி வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. இது 1989 மார்ச் 28 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 21 வயசு தான் வாக்களிக்கும் வயதா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 18 வயசா குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்குன்னா 1989 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பாருங்க. வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், திருத்தி அமைத்தல் போன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அயற்பணியில் தேர்தல் ஆணையத்தின் கீழ் பணிபுரிவார். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்ல ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ் எல்லாமே இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் பணிபுரிவாங்க. ஸோ அதை தான் அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு தொகுதியில் வேட்பாளர்களை முன்மொழியும் நபர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் 10% அல்லது 10 வாக்காளர்கள் இதில் எது குறைவானதோ அதனை அதிகரித்தல். ஓகேங்களா? ஸோ ஒரு தொகுதியில வேட்பாளர் போட்டிடுறாங்கன்னா அவங்கள முன்மொழிகிற நபர்கள் எண்ணிக்கை 10% இல்லைன்னா 10 வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அதோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த குழுக்கள் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1989 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். ஓகேங்களா? இப்போ நம்ம பயன்படுத்துறோம்ல எலக்ட்ரோ வாக்குப்பதிவு மிஷின், அது வந்து தேர்தலில் பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பாங்க. எப்போனா 1989. நெக்ஸ்ட் 1989 வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இப்போ உள்ளூர் மக்கள் யாராச்சும் கலவரத்துல வாக்குச்சாவடியை கைப்பற்றிருந்தாங்கன்னா ஸோ தேர்தலை அங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஒத்திவைக்கும் நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என வகைப்படுத்தி வேட்பாளர்களை பட்டியலிடுறதும் இது பரிந்துரைத்தாங்க. நெக்ஸ்ட் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பில் இருந்து அப்பகுதியில் மதுபான விற்பனை தடை செய்தல். ஓகேங்களா? ஸோ டாஸ்மார்க் எல்லாமே 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எதிர்பாராமல் மரணம் அடைந்தால், ஏதாச்சும் ஒரு கட்சி வேட்பாளர் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சிக்கு மாற்று வேட்பாளரை பரிந்துரைக்கான வாய்ப்புடன் 7 நாட்கள் அவகாசம் கொடுப்பாங்க. ஸோ எத்தனை நாட்கள் அவகாசம் கொடுப்பாங்கன்னா 7 நாள். ஓகேங்களா? 7 days வந்து அவங்க வந்து அவகாசம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு ஊதியத்துடனான விடுமுறை. ஓகேங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட் எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சேலரியோட லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆயுதங்களை தடை செய்யல, அந்த பகுதியில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையுமே தடை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1993 வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஓட்டர் ஐடென்டி கார்டு வந்து 1993 தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 1998 ஒரு அம்சம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக உள்ளாட்சி அதிகாரிகள், தேசியமயக்கப்பட்ட வங்கி பணியாளர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள், இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள், அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் ஊழியர்கள் ஆகியோர் தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபடுத்தப்பட்ட பணிக்கப்பட்டனர். ஓகேங்களா? இவங்க எல்லாத்தையுமே நம்ம எலெக்ஷன் டியூட்டிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1998 கொண்டு வந்திருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் 1999ஆம் ஆண்டு முதல் வாக்காளர்களில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை ஓகேங்களா போஸ்டல் பேலட்டு பயன்படுத்தி வாக்களிக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. இது எப்போன்னா 1999. நெக்ஸ்ட் வந்து 2003ஆம் ஆண்டு ப்ராக்சி ஓட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா நினச்சிக்கோங்க. 2003ஆம் ஆண்டு முதல் தேர்தலில் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் ஓகேங்களா இராணுவத்தில் பணிபுரிவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது. இராணுவ சட்டத்திற்கு இசைவான வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ப்ராக்சி ஓட் எப்படின்னா 2003ல் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 2003ஆம் ஆண்டு முதல் தேர்தல் ஆணைய வேட்பாளர்களின் முந்தைய குற்றச்சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 2003ல். ஸோ குற்றச்சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அவங்க வந்து நாமினேஷன் இதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2003ஆம் ஆண்டு மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. மேலும் வெளிப்படையான வாக்கெடுப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ ஒரு வேட்பாளர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவர் வாக்கு அவரோட ஓட்டு வந்து எந்த தொகுதியில இருக்கோ அந்த தொகுதியில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே 2003ல் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வேட்பாளர் வந்து இந்தியாவில் எந்த தொகுதியிலனாலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வாக்குப்பதிவுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னதாகவே தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்படும் ஓகேங்களா. தேர்தல் பிரச்சாரம் 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2003ஆம் ஆண்டு வேட்பாளரின் தேர்தல் செலவினங்களில் பயண செலவினங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா. ஸோ அவங்களோட பயண செலவுல இருந்து விலக்களிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அரசாங்கமே இலவசமாக வாக்காளர் பட்டியலை வழங்குதல். கவர்மெண்ட்டே இலவச வாக்காளர் பட்டியல் தயாரித்து வெளியிடுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2009ஆம் ஆண்டு முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன ஓகேங்களா. 1909ஆம் ஆண்டு முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி வெளியிடுவதற்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2009ஆம் ஆண்டு தேர்தல் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அவர்களை தகுதி இழப்பு செய்வதுடன் 3 மாத காலத்திற்கு குற்றம் சாட்டவர்களின் மீதான விவரங்களை குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஓகேங்களா. ஸோ அவங்க ஏதாவது குற்றம் சாட்டப்பட்ட அவர்கள் வந்து ஏதாச்சும் புகார் இருந்துச்சுன்னா அவங்க வந்து 3 மாதத்து காலத்துக்குள்ள அதை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2009ல் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்தல் வைப்பு தொகை அதிகரிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாவட்டத்தில் மேல்முறையீட்டு அதிகாரிகளை நியமித்தல். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மேல்முறையீட்டு அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2010ஆம் ஆண்டு வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருப்பாங்க. எப்போ வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருப்பாங்கன்னா 2010 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2011ஆம் ஆண்டு தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது ஓகேங்களா. 2011ஆம் ஆண்டு தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் தினேஷ் கோஸ்வாமி குழு ஓகேங்களா. அவங்க வந்து 1990ல் அமைச்சிருப்பாங்க. அவங்க என்னென்ன பரிந்துரைகள் பரிந்துரைச்சாங்கன்னா 1990ல் விபி சிங் அரசாங்கம் தேர்தல் சீர்திருத்தங்களை ஆராய தினேஷ் கோஸ்வாமி தலைமையில் ஒரு குழுவினை அமைத்தது. அதே ஆண்டு இக்குழு அதன் அறிக்கையை சமர்ப்பித்தது ஓகேங்களா. தினேஷ் கோஸ்வாமி சம்பந்தமா ஒரு குழு அமைச்சு அதே ஆண்டுல அந்த அறிக்கையும் சமர்ப்பிச்சாங்க ஓகேங்களா. இக்குழுவின் பரிந்துரைகள் 1996ல் நடைமுறைக்கு வந்தன. அவங்க என்னென்ன பரிந்துரைச்சாங்கன்னா பொது வேட்பாளர்களுக்கு வைப்பு தொகை வந்து 500ல இருந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வேட்பாளர்களுக்கு 250ல இருந்து 5,000 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் வைப்பு தொகை வந்து 2,250ல இருந்து 5,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வேட்பாளர்களுக்கு 125ல இருந்து 2,500 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை தலைவர் தேர்தல் வைப்பு தொகை வந்து 2,500ல இருந்து 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே யார் பரிந்துரைச்சிருப்பாங்கன்னா இந்த தினேஷ் கோஸ்வாமி குழு தான் பரிந்துரைந்திருக்கும். நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டிய நபர்கள் எண்ணிக்கை 10ல் இருந்து 50 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 10 தான் இருந்திருக்கும், இதுக்கப்புறம் 50 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை 5ல் இருந்து 20 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 5 பேர் தான் வழிமொழியணும் முன்மொழியணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 20 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2010ஆம் ஆண்டு முதல் வேட்பாளர்கள் வைப்பு தொகை. மக்களவைத் தேர்தலில் பொது வேட்பாளர்கள் 25,000 ரூபாய், எஸ்சி எஸ்டி வேட்பாளர்கள் வந்து 12,500 ரூபாய். நெக்ஸ்ட் சட்டமன்ற தேர்தலில் 10,000 ரூபாய். அதே மாதிரி அவங்க எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் மொத்தமாக பதிவான செல்லத்தமிழ் தொகையில் 6ல் 1 பங்கு ஓகேங்களா. இதுதான் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெபாசிட் ஓகேங்களா. அந்த டெபாசிட் பெறலன்னா அவங்களோட தொகை வந்து திருப்பி தர
மாட்டாது. ஓகேங்களா, அந்த டெபாசிட் இழப்பு எனப்படும். இது பெறவில்லை எனில் அவற்றின் வேட்பாளர் வைப்பு தொகையை இழக்க நேரிடும். ஓகேங்களா, அந்த இது வந்து டெபாசிட் வாங்கிட்டானா இந்த ரூபாயை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி வாங்கலைன்னா அந்த ரூபாய் வந்து ரிட்டர்ன் இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்காது. ஸோ அதுதான் அந்த டெபாசிட் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அரசின் நிதி உதவியுடன் தேர்தல் நடைமுறை பரிந்துரைத்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திரஜித் குப்தா குழு தான் 1998 அமைச்சிருப்பாங்க. இதுதான் அரசின் நிதி உதவியுடன் கூடிய தேர்தல் நடைபெற பரிந்துரைத்த குழு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பயன்படுத்துவது பற்றி 1989 தீர்மானிக்கப்பட்டது. ஸோ இதுக்கு முன்னாடி 1982 கேரளாவில் வடக்கு பரவூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இதனை பரிந்துரைக்காத காரணத்தினால் உச்சநீதிமன்றம் இத்தேர்தலை ரத்து செய்தது. ஓகேங்களா, இதனால் சட்டம் இதனை பரிந்துரைக்காத காரணத்தால் இந்த தேர்தலை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1998 ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், டெல்லி சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட தொகுதிகளில் சோதனை பூர்வமாக முதலில் இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் போக 1999 கோவா சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கப்புறம் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நாடு முழுவதும் எப்போ பயன்படுத்திருப்பாங்கன்னா 2004 தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி ஹனிபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஞாபகம் இது யாரு வடிவமைச்சாங்கன்னா எம்பி ஹனிபா அவங்க தான் வடிவமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் விவிபேட். ஓகேங்களா, ஓட்டார் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். ஓகேங்களா, இந்த ஓட்டார் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரெயில் வாக்காளர்கள் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை சீட்டு விவிபேட் என அழைக்கப்படுகிறது. இந்த விவிபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுறது கரெக்டாக அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் காட்டும். ஓகேங்களா, அதுதான் இந்த ஓட்டார் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். இந்த மின்னணு வாக்குப்பதிவு நிலையில் வேட்பாளரின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடியே பதிவாகியுள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014 பொதுத் தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. ஓகேங்களா, நாம இவங்க தான் கரெக்டாக வாக்கு போட்டிருக்கோமா இல்லை வேற யாருக்காச்சும் வாக்கு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த விவிபேட்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்தாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. 2011 இந்திரேசன் தலைமையிலான குழு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒப்புமை பதிவேட்டுடன் கூடிய சரிபார்க்கும் தாள் முறை கொண்டு வர இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைத்தது. இந்த விவிபேட்டை பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்திரேசன் குழு. ஓகேங்களா, இவங்க தான் 2011 பரிந்துரைத்திருப்பாங்க. இதன் மூலமா தான் விவிபேட்டை நாடு ஃபுல்லா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 2013 நாகாலாந்து மாநிலத்தின் நாக்சன் என்னும் சட்டமன்ற தொகுதியில் சோதனைக்காக முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த விவிபேட்டை ஃபர்ஸ்ட் எங்க அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னா நாகாலாந்துல. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2013 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நோட்டா நன் ஆஃப் த அபோ. ஓகேங்களா, ஸோ நோட்டா 2014 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 14வது கண்ட்ரியா இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா, தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிப்பது என்பது வாக்காளர்களின் உரிமை ஆகும். இது அவங்களோட உரிமை. ஸோ நமது அரசியலில் முறைமையை தூய்மைப்படுத்தும் நோக்கில் செப்டம்பர் 27, 2013 உச்சநீதிமன்றம் கூடிய தீர்ப்பில் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமா நன் ஆஃப் த அபோ நோட்டா கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நோட்டா ஒன்று இருக்கும். அதுக்கு 49(0) அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே கேன்சல் பண்ணி தான் இந்த நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உச்சநீதிமன்றம் மேற்கண்ட எவரும் இல்லை என்னும் வாய்ப்பினை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்படுத்த வழிகாட்டும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மேற்கண்ட எவரும் இல்லை என்ற வாய்ப்பினை வழங்கும்படி உத்தரவிட்டது. வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் முன்பு வரை வேறொரு அச்சம் நடைமுறையில் இருந்தது. அது எதிர்மறை வாக்களித்தல் ஆகும். ஓகேங்களா, ஸோ எதிர்மறை வாக்கினை செலுத்த விரும்பும் வாக்காளர்கள் தனி வாக்குச்சீட்டு தரப்பட்டுடன் ஒரு பதிவேட்டில் அவர்களின் பெயரும் பதிவு செய்யப்பட்டது. ஸோ இந்த ஜனநாயக நாட்டில் இது கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருந்ததுனால ஸோ இதுக்கு பதிலாக நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49(0) என்ன கூறுவது ஓகேங்களா, 49(O) கூறுவது என்னவெனில் ஒரு வாக்காளர் தனது வாக்கினை வரிசை எண்ணை 17A படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூச்சமாக இருக்கும். இன்னொன்று இவங்க இது கேட்கும் போதே இவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நோட்டாக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனநாயக நாட்டில் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கிறதுக்கான உரிமை நமக்கு உண்டு. ஸோ அதுக்காக தான் நன் ஆஃப் த அபோ நோட்டா அப்படிங்கிறத ஸோ விவிபேட்லேயே இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஓகேங்களா, நோட்டா என்பதன் பொருள் மேற்கண்டவர்கள் எவருமில்லை என்பதாகும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தரப்பட்டுள்ள வேட்பாளர் பட்டியல் இறுதியில் நோட்டா வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸோ இதோட கலர் என்னன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
ஸோ நோட்டா சின்னத்தை தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் பேராசிரியர் தருண்தீப் சிந்து ஓகேங்களா, அவங்க தான் வடிவமைச்சிருப்பாங்க. நோட்டாவிற்கு வாக்களிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் வேட்பாளர்களை பெற்றதை விட அதிகமாக இருப்பினும் அது தேர்தல் முடிவுகளை பாதிக்காது. நோட்டாவிற்கு அடுத்த அதிக வாக்களை பெற்ற வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஸோ நீ என்னதான் நோட்டாவுக்கு வாக்கு போட்டாலும் அதிக பெரும்பான்மை அந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை விட அதிகமாக நோட்டா பெற்றிருந்தாலுமே ஸோ நோட்டாவுக்கு அடுத்தது யார் அதிகமாக வாக்கு பெற்றிருக்காங்களோ அவங்கள தான் வின் பண்ண கேண்டிடேட்டா அறிவிப்பாங்க. ஸோ நம்ம நோட்டாக்கு போட்டாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ ஓகேங்களா, நம்ம ஓட்டை சிந்திச்சு போடுங்க. நெக்ஸ்ட் நோட்டா முதலில் இந்தியாவில் 2009 சத்தீஸ்கர் மாநில உள்ளாட்சி தேர்தலில் இம்முறை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எங்கன்னா சத்தீஸ்கர். ஓகேங்களா, நோட்டா முறையானது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல் போன்ற நேரடி தேர்தல் முறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. மாநிலங்களவை, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற மேலவை தேர்தல்களிலும் பயன்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா, மாநிலங்களவை, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற மேலவை தேர்தலில் பயன்படுத்தப்படுவதில்லை. இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அமெரிக்காவும் இதனை அறிவித்தது. 1975 ஆண்டு டெக்சஸ் மாகாணம் தான் இந்த அம்சங்களை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, 2014 ஆண்டு நோட்டாவை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்திய நாடுகளின் வரிசையில் 14வது நாடாக இந்தியா இணைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்ததை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடிக்கடி கொஸ்டின் கேட்குற ஏரியாக்கள் இதுல இருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.